அழுதபடியே தன் குழந்தைக்கு பெயர் வைத்தாள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? வேதனையுடன் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றாள். அந்த வேதனை அவன் பெயராகவே மாறியது. நான் அவனை வேதனையோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்ற பெயரின் அர்த்தம் துக்கம். வேதனை, வலி ஒரு பெயர், ஒரு அடையாளமானால் அது அவன் எதிர்காலம் அல்ல. சூழ்நிலைகள் அவனை அழுத்தினாலும் அவனுடைய இருதயம் தேவனை தேடியது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தான். கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் எல்லைகளை நீர் விரிவாக்க வேண்டும். உமது கை என்னுடன் இருக்க வேண்டும். தீமையிலிருந்து என்னை காத்து நான் துக்கப்படாதிருக்க செய்ய வேண்டும். யாபேஸ் கேட்டதை தேவன் அளித்தார். துக்கத்தின் பெயர் கொண்டவன் ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறினான். உங்களை பெற்ற தாய் தகப்பனே உங்களை பாரமாய் நினைத்தாலும் தேவன் அப்படி நினைக்கவில்லை. உங்கள் பெயரும் அல்ல, உங்கள் கடந்த காலமும் அல்ல, உங்கள் ஜெபமே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கர்த்தாவே, யாபேஸ் போல என் எல்லைகளை விரிவாக்கும். உமது கை எப்போதும் என்னுடன் இருக்கட்டும்.